ஜோக்கர் படம் மூலமா பிரபலமான நடிகை ரம்யா பாண்டியன் இப்போ வெளியிட்டிருக்கிற வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் கடந்த வருஷம் இவங்களோட திருமணம் ரிஷிகேஷில் கோலாகலமாக நடந்துச்சு. இந்த திருமணம் பற்றி பலருமே பலவிதமாக பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரம்யா பாண்டியன் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு வெளியிட்டிருக்கிற வீடியோ தான் இது. ஆனால் இதில் பலருக்கும் தெரியாத உண்மைகளை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறாங்க ரம்யா பாண்டியன். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் 2015 வெளிவந்த டம்மி டப்பாசு அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானவங்க தான் ரம்யா பாண்டியன். அதுக்கப்புறம் ராஜமுருகன் இயக்கின ஜோக்கர் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இவங்க நடிப்பை பார்த்து பலருமே பாராட்டியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ட்ரி கொடுத்து பிரபலமானாங்க. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான பல நிகழ்ச்சிகள்லையும் ரம்யா பாண்டியன் கலந்துக்கிட்டாங்க. கொரோனா காலத்தில் வெளியில் போக முடியாமல் வீட்டுக்குள்ளே மக்கள் எல்லாருமே முடிஞ்சு கிடந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க எடுத்து வெளியிட்ட மொட்டை மாடி ஃபோட்டோஷூட் சோசியல் மீடியாவில் காட்டு தீ மாதிரி பரவிச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ரம்யா பாண்டியன் பற்றின செய்திகளாகவே இருந்துச்சு. ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் யோகா பயிற்சிக்கு போகும்போது ரம்யா பாண்டியனுக்கு லெவல் தவான் அப்படிங்கிறவங்க கூட நட்புறவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது காதலாக மாறுச்சு. இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நாட்களாக காதலிச்சு வந்த நிலையில் இருவீட்டா சம்மதத்தோட கடந்த வருஷம் ரிஷிகேஷில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சென்னையில் இவங்களோட ரிசப்ஷன் நடந்திருக்குது. கணவர் கூட மகிழ்ச்சியாக வாழ்ந்து வர ரம்யா பாண்டியன் அப்பப்போ சோசியல் மீடியாவில் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் லெவல் தவான திருமணம் பண்ணுறதுக்காக ரம்யா பாண்டியன் வரதட்சணை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளிவந்த வண்ணமாகவே இருக்குது. இவங்களோட திருமணம் பற்றின நியூஸும் சர்ச்சையாக மாறி இருக்குது. அந்த வகையில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் லெவல் தவான். அங்கே கடைபிடிச்சு வர பாரம்பரிய முறைப்படி திருமணம் பண்ணுற ஆண் ஒருத்தவங்க பெண் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுத்து தான் திருமணம் பண்ணுறது வழக்கமாக இருந்து வருது. அதன்படியே லெவல் தவான் வீட்டார் ரம்யா பாண்டியனுக்கு வரதட்சணை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ரம்யா பாண்டியன் அம்மாவும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரம்யா பாண்டியன் தன்னோட யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் வணக்கம், என்னோட திருமணம் பற்றி பலரும் பலவிதமாக பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே என்னோட செலவுகளை நானே பார்த்துக்கிட்டேன். காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்தேன். சினிமாவுக்கு வந்து நடுவில் தான் கொஞ்சம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ வர நான் தான் என்னோட செலவையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வரேன். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் எதை நாம் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட திருமணத்தில் பாதி செலவுகளை நானே ஏற்றுக்கிட்டேன். இதில் வரதட்சணை அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லெவல் தவான் வீட்டு முறைப்படி அவங்களோட வீட்டுக்கு வர பெண்களை அழைக்கும் போது அவங்களுக்கு நகை ஆடை கொடுத்து அழைப்பாங்க. அவங்களோட பாரம்பரிய முறை மதிச்சு தான் நான் வாங்கினேன். தயவு செஞ்சு இதை வரதட்சணை அப்படின்னு சொல்லாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் அந்த வீடியோவில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க.